ரீசெண்டாக மம்மி ஊருக்கு போயிருந்தேன். அங்கே மம்மி சின்ன பிள்ளையிலேருந்து போகிற சர்ச்சுக்கு வந்து விசிட் பண்ணியிருந்தேன். மம்மி ஊர் சர்ச்சு. அந்த சர்ச் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹைஃபையாக இருக்கும். அதாவது ஒரு 170-80 இயர்ஸ் ஓல்டு சர்ச் தான். பட் பார்க்குறக்கு வந்து ஹைடெக்காக இருக்கும். நல்லா ஹைஃபையாக அந்த ஆம்பியன்ஸ்லாம் வந்து செம்மையாக இருக்கும். ஓல்டு சர்ச் தான். பட் இவங்க வந்து ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் அந்த ஆர்கிடெக்ட்ஸ்லாம் பழசு அப்படியே மெயின்டைன் பண்ணி இவங்க பயங்கரமாக வச்சுருக்காங்க. அண்ட் நிறைய வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் வந்து செம்மையாக இருக்கும். சர்ச்சுக்குன்னு தனியாக எஃப்எம் ரேடியோ சேனல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ சர்வீசஸ்லாம் அப்படியே அவங்க வந்து ஏர் பண்ணுறதுக்கு அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இப்போ இருக்க மாடர்ன் சொசைட்டியில் எல்லா சர்ச்சஸ்லையும் இது நடக்கிறது தானே அப்படின்னு கேட்பீங்க. எஸ், பட் தூத்துக்குடியில் ஊர் சைடில் இப்படி ஒரு சர்ச்சஸில் இதெல்லாம் நடக்கிறதுன்னும் போது அது எனக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் வந்து இதுதான். இதை பார்த்த உடனே வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. லைக் ஆஃபரிங்னு ஒன்று கையால் போட்டது போயிட்டு இப்போ ஆஃபரிங்னு கியூஆர் கோட்லாம் வச்சுருக்காங்கங்க. நாட்டில் எவனுமே வந்து கேஷோட சுற்றுறது இல்லை. எல்லாம் வந்து ஜிபே ஃபோன்பே இதை வச்சுதான் சுற்றிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு ஆஃபரிங்க கூட ஆஃபரிங்கில் அதுவும் ஒரு கிராமத்தில் டெவலப்மெண்ட் தான். பட் இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன மாதிரி தாட் உங்களுக்கு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.